ரொம்ப பெருமையாக இருக்குது. சில கண்டென்ட்லாம் இருக்குது உங்களுக்கு. ரமேஷ் கண்ணா சார் நிறைய கண்டென்ட் சொல்ல போகிறாரு. நான் ஒரு சில கண்டென்ட் சொல்கிறேன். இந்த படத்தில் ஒரு 3-4 ஹீரோன்னு சொல்லலாமா? விஜய் சார், சூர்யா சார், வடிவேல் சார், ரமேஷ் கண்ணா சார். ரமேஷ் கண்ணா சாருக்கும் ரொம்ப படத்தில் பெரிய முக்கியத்துவம் இருக்குது. நீங்கள் ட்ரைலர்லேயே பார்த்துருப்பீங்க. அவரும் ஒரு ஹீரோ தான். எல்லா ஹீரோக்கு மத்தியில் இந்த படத்தில் ஷூட்டிங்கில் ஒரு போட்டி இருந்துக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி நீங்கள் பார்த்த காட்சிகள் வந்து மேக்ஸிமம் சாங்கும் சரி, இந்த ட்ரைலர் டீசரும் சரி, மேக்ஸிமம் வந்து மற்ற பழனி அங்கங்கே எடுத்தது, அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்தது, அதெல்லாம் ரொம்ப கம்மி தான். இங்கே நீங்கள் பார்த்ததில்ல. நீங்கள் பார்த்தது மேக்ஸிமம் வந்து குசால்தாஸ் கார்டன்லையும் ஒய்எம்சி கிரவுண்டில் தான் எடுத்தது. இல்லை சார் ரமேஷ் கண்ணா சார்? குசால்தாஸ் கார்டன் எங்களுடைய கோவில் மாதிரி ஒரு 25 வருஷமாக அது வந்து ஒரு கோவில் மாதிரி சினிமாவுக்கு இருந்தது. அங்கே என்ன வேணாலும் பண்ணிக்க முடியும். அந்த நீங்கள் பார்த்தது எல்லாமே மேக்ஸிமம் 90% இதில் பார்த்தது எல்லாமே குசால்தாஸ் கார்டன் தான். அது இன்றைக்கி இல்லை. ரொம்ப வருத்தமாக இருக்குது. எங்களோட கோவில் மாதிரி அது. எல்லா படமும் அங்கே தான் ஷூட்டிங் நடக்கும். அதில் தான் அவ்வளோ விஷயங்கள் நடந்துகிட்டு இருந்தது. அந்த மரத்துக்கு அடியில் வடிவேல் சாரை வச்சு உள்ளே திணிக்கிறது, அந்த போர்ஷன்ஸ் மட்டும் கொஞ்சம் அவுட்டோர் எஃபெக்ட் வேணுன்றக்க அது மட்டும்தான் ஒய்எம்சியில் பண்ணாங்க. மற்ற எல்லாம் அங்கே தான். பச்சை பாஸுக்கு ஆப்போசிட். மறக்கவே முடியாது அந்த நாட்கள். அதில் முக்கியமாக சொல்லணும்னா பல இடங்கள் அங்கங்கே அந்த பெயிண்டிங் நேசமணி அந்த டீமோட அங்கங்கே டைலாக் பேசிட்டு அங்கங்கே இருந்துக்கிட்டு இருப்போம். ஒரு நாள் வந்து அந்த தேவானி மேம் கேரக்டர் வந்து விஜய் சாரை எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்றது அதுதான் அவங்களுடைய லட்சியமாக இருக்கும். கல்யாணம் பண்ணி அவங்களுடைய நட்பெல்லாம் பிரிக்கணும் அப்படின்றது தான் ஒரு விஷயம். அவங்களோட படம் ஏற்கனவே பார்த்தவங்களுக்கு தெரியும். அதனால் ஒன்றும் கதையை உடைக்கிறது அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ நான் சொல்ல போகிற சம்பவம் வந்து ஒரு 21 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்றனால இப்போ சொல்லலாம். இதனால இந்த படத்தோடைய இது அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ ரிலீஸ் ஆக போகிற படம்னா நம்ம அதை சொல்ல மாட்டோம். நாங்கள் சொன்னது கிடையாது. ஒரு 21 வருஷம் கழிச்சு தான் சொல்லலாம். விஜய் சார் எல்லாம் ஷூட்டிங்லாம் முடிஞ்சது, பேக்கப் பண்ண போகிறோம், மற்ற சின்ன சின்ன க்ளோஸ்அப் ஷாட் தான் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சித்திக் சார் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். சித்திக் சார் அற்புதமான கலைஞர். சித்திக் சார், ரைட்டர் கோகுலகிருஷ்ணா, கோடக்டர் கணேஷ், இவங்கெல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணுறாங்க. சரி, ஓகே விஜய் சார் அனுப்பிச்சிடலாம், ஓகே அவருக்கு முடிஞ்சது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்றாங்க. நிஜமாகவே அவருக்கு ஷார்ட்லாம் முடிஞ்சுது, அவருடைய ரியாக்ஷன்ஸ் எல்லாமே முடிஞ்சுது. ஆனால் வந்து ஒரு சின்ன தேவானி மேமுக்கு ஒரு சின்ன க்ளோஸ்அப் எடுக்கணும். அந்த க்ளோஸ்அப் அதனுடைய தன்மை என்னென்னா, நீங்கள் திரும்ப படம் எப்படி ஒரு ஷோ உங்களுக்கு போடுவாங்க, நீங்கள் பார்ப்பீங்க. தேவானி மேமுக்கு வந்து ஒரு க்ளோஸ்அப் எடுக்கணும். அதில் வந்து அப்படி பார்க்கணும் ஒரு லுக்கு. சூர்யா சாரை, விஜய் சாரை அந்த லுக்கு பார்க்கணும். நான் சாதிச்சிட்டேன் பார்த்தியா அப்படின்னு ஒரு கன்னிங்காக, அது கிட்டத்தட்ட ஒரு லவ் பண்ண கூட ஒரு நெகட்டிவ் ஷேட் இருக்கும் தேவானி மேமோடைய அதில். அதை எப்படியாவது நம்ம சாதிச்சிடணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள். விஜய் சார் நம்ம வந்து கல்யாணம் பண்ணணும், மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிரிக்கணும், அது பர்டிகுலராக சூர்யா சார் பிரிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு தன்மை தான் இருக்கும் அவங்கள்ட்ட அந்த கேரக்டரேஷனில். அப்போ வந்து அந்த முகத்தில் ஒரு கன்னிங், அது எப்போ அவங்க காட்டணும்னு சொன்னால், விஜய் சார் வந்து அவங்களுக்கு வந்து தாலி கட்டும்போது, அந்த முடிச்சு போடும்போது அவங்க வந்து அவங்க முகத்துக்கு ரியாக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு. இப்போது விஜய் சார் இருக்கணும், அவர் இல்லை. தாலி கட்டுற காம்பினேஷன் சீன்ஸ்லாம் எடுத்துட்டாங்க. பட் அந்த க்ளோஸ்அப் ஒரு ரியாக்ஷன் கொடுக்கணும் அப்படின்றது சார் அனுப்பிச்சாச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சாருக்கு கல்யாண காட்சிகள் எல்லாம் முடிஞ்சுது. என்ன பண்ணலன்னு சொன்னால், யாராவது டூப் போடணும், என்ன பண்ணுறது, அது மேட்ச் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது டூப் போடணும்னு சொல்லிட்டு டூப் போடும்போது யாராவது ஒரு கை அந்த விஜய் சாரோட சட்டையை போட்டுட்டு தேவானி மேமுக்கு தாலி கட்டணும். அந்த கை மட்டும் தான் அந்த ஃப்ரேமில் வந்து கை மட்டும் தான் இருக்கணும். ஒரு ஷாட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு சித்திக் சார் என்னை கூப்பிட்டாரு. விஜய் சாரோட அவரோட சட்டையை கொடுங்க, இவரை பக்கத்தில் மணவரையில் உட்கார வைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ நீங்கள் ஏற்கனவே பார்த்த அந்த அந்த தாலி கட்டுற அந்த முடிச்சு போடுறது வந்து அது வந்து மணவரையில் பக்கத்தில் உட்காந்துருப்பேன். நான் தெரிய மாட்டேன். என்னுடைய கரங்கள் மட்டுமே தெரியும். நான் டூப் போட்டேன். எங்கள் ஃப்ரெண்டாக நினச்சிருந்தேன். இதில் என்ன, தேங்க்யூ சார், இதில் என்ன ஒரு லாஜிக் விஷயம் அப்படின்னா, நான் வந்து அவங்க சூர்யா சாரை பார்க்கணும், விஜய் சாரை பார்க்கணும், நான் சாதிச்சிட்டேன் பார்த்தியா அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு மாதிரி கன்னிங்காக பார்க்கணும். பார்க்கும்போது சூர்யா சாரை காட்டணும். இப்போ என்ன ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால், சூர்யா சாரை காட்டும்போது இங்கே காம்பினேஷனில் கல்யாணத்துக்கு அட்சதை போட்டதில் சூர்யா சாருக்கு பக்கத்தில் நான் நின்றுட்டு இருப்பேன். லாஜிக்காக வந்து எப்படி இருந்திருப்பேன். அப்போ வந்து என்ன அவாய்ட் பண்ணிவிட்டு சூர்யா சார் ஒரு பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன அவாய்ட் பண்ணிவிட்டு காமிக்க முடியாது. அப்போது எடிட்டிங்கில் தான் அது சரி பண்ணாங்க. அது டிஆர் சேகர் சாருடைய தலைமையில் மற்ற நண்பர்கள் அவங்களாம் எடிட் பண்ணாங்க. எனக்கு பர்டிகுலராக அந்த பேர் டக்குன்னு ஞாபகத்தில் வரல. எடிட்டிங்கில் தான் அதை சரி பண்ணாங்க. நான் எனக்கு அங்கே அந்த சின்ன லாஜிக் விஷயங்கள்லாம் இருந்தது. ஸோ
அப்போ வந்து பக்கத்தில் இருந்தவங்க சொன்னாங்க. அப்போ தான் பாரதி படம் நடித்து முடிச்சுட்டு வந்திருந்தேன். பாரதி படம் ஞானராஜசேகரன் ஐஏஎஸ் அவங்க பண்ண பாரதி படம். அதில் வந்து தேவயானி மேமோடைய மகளுக்கு நான் நிஜமாவே படத்தில் வந்து தாலி கட்டுவேன். அது வந்து தங்கம்மாளுடைய மாப்பிள்ளையா பாரதி படத்தில் நான் திரைப்படத்தில் அறிமுகமான படம் தான் அது. அதில் வந்து தங்கம்மாள் வந்து தேவயானியுடைய மகள் பாரதியுடைய மனைவி தேவயானி மேம் நடித்தாங்க. அவங்களுக்கு மருமகனாக வந்து அங்கே வந்து தாலி கட்டினேன். அது முடிச்சு அடுத்த ஷெட்யூலே இங்கே வந்து தேவயானி மேமுக்கே நான் வந்து விஜய் சாருக்காக டூ போட்டு தாலி கட்டும்போது பக்கத்தில் இருந்தவங்க சொன்னாங்க, டேய் வடிவேல் சாரை யாரோ சொன்னாங்கன்னு நினைக்கிறேன், ஏய் அப்போ ஒரு படம் வந்தது, பழைய படம் வந்தது, ஏய் தாய் மகளுக்கு கட்டிய தாலி அப்படின்னு ஒரு திரைப்படம் இருக்கு, நீ தாய்க்கும் தாலி கட்டுற மகளுக்கும் தாலி கட்டியிருக்கிற, பாரதி படத்தில் மகளுக்கு தாலி கட்டியிருக்கிற, ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் தாய்க்கு தாலி கட்டியிருக்கிற. அந்த இடத்துல எல்லாருமே ரொம்ப கலகலன்னு சிரிச்சாங்க. அந்த நாட்கள்லாம் மறக்கவே முடியாது. அந்த வடிவேல் சார் எவ்வளோ பெரிய ஒரு ஜீனியஸ் அப்படின்றதெல்லாம் அந்த படத்தில் நான் பக்கத்தில் இருந்து பார்த்தேன். அவர் அற்புதமான டயலாக் ரைட்டர். வடிவேல் சார் வந்து ரொம்ப அற்புதமான, அதாவது யாரை தூக்கி சாப்பிடுவான்ற மாதிரி ஒரு பயங்கரமான போட்டி இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் படத்தோட அந்த குசால்தாசன் கார்டனில் அந்த ஷூட்டிங்கில் அது முன்னாடி முடிக்கிற வரைக்கும் விஜய் சார் சூர்யா சார் இவங்க தான் நடிச்சிருப்பாங்க. அது ஒரு கோவமா ஆக்ரோஷமா ஒரு சென்டிமெண்டா பழனியில் அங்கெல்லாம் ஷூட்டிங் முடிஞ்சிருக்கும். ஆனால் இந்த நேசமணி ட்ராக்கு, இந்த சென்னை பர்சன்ஸ், இந்த திருமணம், இந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா யாருக்கு போட்டி அப்படின்னு விஜய் சாரை தாண்டி நம்ம நின்றுடணும் அப்படின்ற மாதிரி சூர்யா சாருக்கு ஒரு போட்டி இருக்கும். சூர்யா சார் எங்கே ஸ்கோர் பண்ணிடுவார் அப்படின்னு விஜய் சாருக்கு ஒரு விஷயங்கள் இருக்கும். ஒவ்வொருத்தருமே பெரிய பெரிய ஜாம்பவான்கள், பெரிய பெரிய அவர் எஸ்எஸ்சியோடைய வாரிசு, இவர் சிவகுமார் சாரோட வாரிசு. இதுக்கடையில ரமேஷ் கண்ணா சார் அவரு பூந்து ஒரு பக்கம் ஸ்கோர் பண்ணுவார். ஒரு பக்கம் வந்து எல்லாத்தையும் அடிச்சு உடைக்கிற மாதிரி வடிவேல் சார் அவரு வந்து பாத்தீங்கன்னா எப்ப என்ன பண்றாருன்னு தெரியாது. சின்ன சின்ன அசைவுகள்ல சின்ன சின்ன டயலாக்ல எதையாவது ஒன்று சும்மா இருக்கும்போது சொல்லிடுவாரு. அப்படி சும்மா இருக்கும்போது சொன்னதுதான் இன்னைக்கு வந்து தமிழ்நாடு மட்டும் இல்ல உலகம் முழுக்க இருக்க தமிழர்கள் வந்து ஏதாவது ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொன்னா நீ ஆணியே புடுங்க வேணாம் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது வந்து கைத்தட்டு தட்டிக்கலாம். நீ ஆணியே புடுங்க வேணாம் அப்படின்னு சொல்லி வடிவேல் சார் சொன்ன அந்த விஷயம் தான் இன்னைக்கு வந்து எல்லாமே இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு அந்த படம் இதில் தான் வந்திருக்கு அப்படின்னு தெரியாத தலைமுறையில இப்போ தெரிஞ்சுக்க போகுது ரீரிலீஸ்ல. ஓ இந்த டயலாக் இதில் தான் வந்துச்சா, இதில் தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துச்சா, வடிவேல் சார் தான் அதை பேசினாரா அப்படின்ற மாதிரி இன்னைக்கு தலைமுறை தெரிஞ்சுக்க போகுது. அந்த ஆணியே புடுங்க வேணாம் வந்து படத்துல டயலாக் பேப்பர்ல டயலாக் கிடையவே கிடையாது. ரமேஷ் கண்ணா சார் இங்கே அவர் மட்டும் தான் இங்கே இருக்காரு, அதனால அவருக்கு தெரியும், மற்ற அந்த ஸ்பாட்ல இருந்த எல்லாருக்குமே தெரியும். அது வந்து எல்லாரும் ஒரு ஆர்டிஸ்டுக்கு ஒரு ஆக்டிவிட்டிஸ் டேரக்டர் கொடுத்துட்டாரு. அந்த பெயிண்ட் அடிக்கிறது, அங்கங்க பெயிண்ட் அடிக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் சூர்யா சார் யதார்த்தமா கேட்காரு. இங்க என்னோட ஆக்டிவிட்டிஸ் என்ன அப்படின்னு டேரக்டர் கேட்கிறாரு. கேட்கும்போது டேரக்டர் கேட்கிறாரு சூர்யா சார் என்னோட ஆக்டிவிட்டிஸ் என்ன அப்படின்னு சூர்யா சார் யதார்த்தமா கேட்கும்போது வடிவேல் சார் அந்த ரிஹர்சல் பார்த்துட்டு இருக்கும்போது விளையாட்டா சொன்ன வார்த்தை தான், விளையாட்டா சொன்னதான் நீயே புடுங்க வேணாம் அப்படின்னு விளையாட்டா ஜாலியா ஃப்ரெண்ட்ஸ், உண்மையிலே ஃப்ரெண்ட்ஸாக தான் நாங்கள் இருந்தோம். நாங்கள் விஜய் சார், சூர்யா சார், வடிவேல் சார், ரமேஷ் கண்ணா சார், சார்லி எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்தோம். அப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு சூர்யா சார் கேட்கும்போது இந்த ஷாட்டில் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு மாதிரி ஸ்பெஷலாக கேட்டு பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க ஸ்கோர் பண்ணிடுவாங்க, இவங்க ஸ்கோர் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு இதில் அவங்களுக்கு ஒரு டைலாக் இருக்கும்போது நான் என்ன பண்ணலான்னு போட்டி இருக்கும் ஒருத்தருக்குள்ளே இல்லையா. அதனால சூர்யா சார் கேட்கும்போது வடிவேல் சார் யதார்த்தமாக சொன்னது இந்த ரிஹர்சல் பார்த்துட்டு இருக்கும்போது, சித்திக் சாருக்கு தமிழ் தெரியுமே தவிர ரொம்ப டீப்பாக தெரியாது. இந்த ஆணியே புடுங்க வேணாம்னோன்னா எல்லாரும் சுற்றி இருக்கவங்க நிஜமா சிரிச்சிட்டாங்க. எல்லாரும் சிரிச்சிட்டாங்கன்னா அப்போ டயலாக் என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி கோகுலகிருஷ்ணா அவங்க கோஆர்டினேட்டர் கணேஷ் சாரை கூப்பிட்டு கேட்கும்போது இல்லை அவர் சும்மா கிண்டல் பண்ணுறக்கா சொல்றாரு. இல்லை கிண்டல் பண்ணு, இல்லை அது வேணாம், நம்ம சீனுக்கு போகலாம்னு சொன்னேன். சித்திக் சார் சொல்லிட்டாரு இல்லை கண்டிப்பாக வந்து இந்த டயலாக் இந்த படத்தில் வைக்கிறோம், ஆணியே புடுங்க வேணாம். எனக்கு அதை ரிசீவ் பண்ண முடியல, ஆனால் எல்லாரும் சிரிச்சிட்டாங்க. எனக்கு அது டீப்பாக தமிழ் தெரியலனா கூட எல்லாரும் சிரிச்சிட்டாங்க, கண்டிப்பாக அதை வைக்கிறோம். அதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆணியே புடுங்குவனான்னு உலகம் முழுக்க இருக்கிற தமிழர்கள் எல்லாரும் அவங்கவுங்க அன்றாடம் பயன்படுத்துகிற வார்த்தைகள். அன்னைக்கு வடிவேல் சார், வடிவேல்ன்ற ஒரு ஜாம்பவான், வடிவேல்ன்ற ஒரு ஜீனியஸ் உருவாக்குன அந்த ஒரு வித்தை தான் ஆணியே புடுங்குவனான்றது. நிறைய விஷயம் அந்த மாதிரி அப்ரெண்டிஸ் அப்படின்னு ரெண்டுக்கான வித்தியாசங்கள் அவர் வந்து சொல்லி அவங்கள வந்து ஒரு வந்து பயிற்சி நிலையில் இருக்கும். ஆனால் பெயிண்ட் அடிக்க தெரியாதுல்ல, அதுக்காக சொல்லி அதுக்கான ஆங்கில வார்த்தையை சொல்லுங்க திட்டுங்க அப்படின்ற மாதிரி சித்திக் சார் சொல்றாரு. இது வடிவேல் சார் பொதுவாகவே வந்து ஒரு ஃபன்னாக தான் பேசுவார். அவரு சரியான உச்சரிப்பு இங்கிலீஷ் அவர் உச்சரிச்சுட்டாருன்னா அவர் காமெடி ஆர்டிஸ்ட் கிடையாது இல்லை. அதனால வேணும்னே வந்து ரிஹர்சல் பார்க்கும்போது அதை மாற்றி சொன்னார். அப்ரெண்டிஸ்ன்றதை மாற்றி அவர் வந்து ஃபன்னாக சொல்லணும்னே சொன்னார். சொன்னோடனே இல்லை நான் தப்பாக சொல்லிட்டேன், கரெக்டாக சொல்கிறேன், இப்போ டேக் போகலாம்னு. இல்லை டேக்கு ஓகே,
நீங்க தப்பா சொன்னதுதான் காமெடி அப்படின்னு. இது மாதிரி அந்த படத்துல சொல்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. அந்த ஸ்பாட்ல ஸ்லாப்ஸ்டிக் காமெடி, அந்த ஸ்பாட்ல கிரியேட் ஆன விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா, அது ஒட்டுமொத்த பேப்பர்ல சித்திக் சார் அங்கேருந்து எழுதிட்டு வந்தது, அதுக்கு முன்னாடி பண்ணது, அந்த விஷயங்கள்லாம் எல்லாம் தூக்கி போட்டுட்டு அந்த இடத்துல ஒரு மேஜிக் கிரியேட் ஆனச்சு பாருங்க. அந்த மேஜிக்கா அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல எல்லாரும் நான் பண்ணணும் நீ பண்ணணும்னு போட்டு எல்லா நடிகர்களும் பண்ணணும்னு ஒரு மேஜிக் கிரியேட் ஆச்சுல, அதுதான் அந்த ஃப்ரெண்ட்ஸ் படத்தோட காமெடியா இருந்தது. கரணம் தப்புனா மரணம், இது யாரு ஹீரோ அப்படின்ற மாதிரிலாம் அப்படிலாம் பயங்கரமா போட்டி இருக்கும். சில இடங்கள்லாம் வந்து வடிவேலு சார் தென்னரை அடிச்சிருவாரு, மற்ற ஆர்டிஸ்ட்லாம் எல்லாரும் தென்னரை அடிச்சிருவாரு, பயங்கரமா ஸ்கோர் பண்ணிடுவார். அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். இல்லை விஜய் சார் விழுந்து சிரிக்கிற மாதிரி இருக்குல்ல, அது ஆக்சுவலி வந்து கேமரா ரெடி, அது வந்து ஆக்ஷன் சொல்லி சிரிச்சது கிடையாது. விஜய் சார் சிரிக்கிற மாதிரி வடிவேலு வந்து அந்த இதில் விழுந்துருவாரு, அந்த கரியில விழுந்து சிரிக்கிற மாதிரி இருக்குல்ல, அந்த விஜய் சார் நிஜமாவே உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருந்தார், கேமராமேன் வந்து அதை கேப்சர் பண்ணார், அவ்வளோதான். இது மாதிரி சினிமாவில் கிடைக்கிறது ரொம்ப அபூர்வமான விஷயம். இது மாதிரி நிறைய அந்த படத்தை பற்றி சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் இருக்கும். விஜய் சார் பார்த்தீங்கன்னா ரொம்ப யார்ட்டையும் எதுவும் பேச மாட்டார். அவர் மைண்ட்லேயே வந்து அந்த டான்ஸ் ரிகர்சல் எல்லாமே வந்து மைண்ட்லேயே பண்ணி பார்த்துட்டே இருப்பார். எல்லாரும் அவர்கிட்ட காலைல போய் வணக்கம் வைக்கும்போது திரும்பி வணக்கம் வைக்க மாட்டார், ஏன் அப்படி இருக்கிறாரு அப்படிலாம் பேசுவாங்க. ஆனால் வந்து விஜய் சாரை பொறுத்த வரைக்கும் அவர் டயலாக் ஆகட்டும் டான்ஸ் ஆகட்டும் எல்லாமே மைண்ட்லேயே பார்த்துட்டே இருப்பார், மைண்ட்லேயே பார்த்துட்டு ரிகர்சல் பார்த்துட்டே இருப்பார். நான் காலையில் ஒரு 7 மணிக்கு கால் சீட்டு சொன்னா 6:30 மணிக்கு விஜய் சார் வந்துருவாரு. அவர் 6:30 வந்தாரு, நான் 6 மணிக்கு வரேன்னு சொல்லி இப்படி எல்லாருக்கும் போட்டியா இருந்து மிக அற்புதமான ஒரு படமா அது உருவாச்சு. இன்னைக்கு பிறந்த நாளான இன்னைக்கு நிகில் சார் இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. நன்றி சார். நன்றி. அடுத்ததாக இயக்குனர் திருப்பொண்ணா. இல்லைன்னா துப்பாக்கி புதுசாக கண்டுபிடிக்கணும், இது பண்ணால் தான் கதை பண்ண முடியும், அப்படி ஆயிடுச்சு. இப்போ நல்ல ஒரு கதை சென்டிமெண்ட்டு சிரிப்புன்றதெல்லாம் கிடையாது. அதனால் இந்த படம் நிச்சயமாக தியேட்டரில் பெரிய லெவலில் போகணுன்னு இறைவனை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். சீன் இருக்கு இல்லையா, அந்த சீனில் கடிகாரம் உடைச்ச உடனே விஜயோ சூர்யாவோ சிரிச்சிருவாங்க, அவ்வளோதான். அது மறுபடியும் அசம்பிள் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour ஆகும். மறுபடியும் எடுத்து மறுபடியும் ரெடி பண்ணி போட்டோடனே ஐயோ பிடிக்கலன்னு டம்மல் உடஞ்சாலும் சிரிச்சிருவாங்க. இப்போ கூட படம் பார்த்தீங்கன்னா விஜயும் சூர்யாவும் அப்படி திரும்பி நின்று சிரிச்சிட்டு இருவாங்க பார்க்குறதுக்கு. அதனால் அந்த படம் அந்த ஷாட்டுக்கு அவ்வளோ இருக்குது. அதே மாதிரி வடிகளுக்கு தலையில் சுற்றி போட்ட ஷாட் ஒரு காமெடி, அது ஒரு சாஃப்ட் ஃபுட்டு தான். தலையில் போட்டால் வலிக்கும், லைட்டாக போட்டாலும் வலிக்கும்ல. டைலாக் எழுதிட்டார் கோகுல்கிருஷ்ணா, நடு மண்டல் நச்சுன்னு போட்டான்னு. அது நடு மண்டல் விட மாட்டேங்குது, இங்கே விழுது. அவன் வடிவில் கேட்குறேன், டே என்னடா வேணுட்டே பண்ணே, நானா பண்ணுறேன், அது தானே அப்படி உழுதுப்பா, அது சாஃப்ட் ஃபுட்டு ஸ்டெயிட் வெயிட்டான டக்குன்னு போகும், அது சைடில் போகுது. அது மாதிரி நடந்தது. அதேமாதிரி விஜய் சார் வந்து ரொம்ப அற்புதமாக பழகுவார். அந்த ஷூட்டிங் வர வரைக்கும் எனக்கு தெரியாது. நம்மளாம் போய் முதல்ல டைலாக்லாம் கேட்டுக்கிட்டு அப்படி பண்ணிவிட்டு இப்படி பண்ணிவிட்டு என்னமோ அதை ப்ரிப்பேர்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம்ல, அவர் அதெல்லாம் பண்ண அப்படி சைலண்ட்டாக இருப்பார். வந்து ஸ்பாட்டில் நடித்தாருன்னா அற்புதமாக நடிச்சுட்டு போயிடுவார். அது எப்படி தான் அவருக்கு வரப்படுத்தார். அவர் அந்த பான் கிஃப்ட்னு நினைக்கிற அவருக்கு. அதே மாதிரி ஆமாம் பான் கிஃப்ட் அவருக்கு. அது மாதிரி டப்பிங் கூட சரி, நான் போனால் ஒரு டப்பிங் வந்து ஒரு லூப் வந்து ஒரு 4 தடவை பேசுவேன். ஆனால் அவர் அப்படி ஒரே தடவை பார்ப்பார், கரெக்டாக பேசுவார் டப்பிங்கை. அவர் எக்ஸ்ட்ரானரி ஆர்டிஸ்ட் டப்பிங். அவர் எனக்கு தெரிஞ்சு நடிக்கிறது சிவாஜி கணேசன் மட்டும் தான் அவர் பேசியிருக்காரு. அவர் மட்டும்தான் ஒரு தடவை போட்டுட்டு அப்படி பார்த்தாருன்னு வச்சுங்களேன், போடுறா ரீலன்னுவார், போட்டால் படைப்பாளலாம் போட்டால்னா ஒரே டைம் தான் கரெக்டாக பேசுவார். அது மாதிரி விஜய் அவ்வளோ அற்புதமான நடிகர், அற்புதமான கேரக்டர். அதே மாதிரி ஒரு பந்தாலாம் கிடையாது, எங்களோட ஜாலியாக உட்காந்து பேசுவார், சந்தோஷமாக இருப்பார். எந்த இடத்துலையும் இல்லாமல் நான் ஒரு ஹீரோ நீ காமெடி அப்படிலாம் பழகவே மாட்டார். ரொம்ப அற்புதமான ஒரு பழகலாம். அந்த தேவயானி மேடத்துக்கு சொன்னோம்னா ரொம்ப முதல்ல ஜோதிகா தான் போட்டாங்க அந்த கேரக்டரில், அப்புறம் சிம்ரனை போட்டாங்க, எல்லாம் போயிடுச்சு. அப்புறம் தேவயானி தான் நடித்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு லக் இருக்குது, அவங்க எந்த படம் நடித்தாலும் சூப்பர் ஹிட். காதல் கோட்டையில் ஆரம்பித்து ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் எல்லா படமும் நடித்த படம்லாம் ஹிட்டு. அதனால் ரொம்ப அவங்களும் இந்த படத்தில் பெரிய பங்காயிட்டுருக்கு. அந்த கோபப்படுற சீன்லாம் இந்த பாட்டு பார்த்துருப்பீங்கள, அந்த டென்ஷன், அந்த சாங்கை அதெல்லாம் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நன்றி. இதுக்கு வந்து அப்பச்சன் ப்ரொடியூசர் ரொம்ப சாஃப்ட் நேச்சர், எந்த விதமான பிரச்சனையும் இருக்குது. சித்தி சார் படம் எடுத்துனே இருப்பாங்க, நாங்கள் அப்பச்சன் சார் என்ன சார் இவ்வளோ நாள் எடுக்கிறாரு, நீங்கள் அது எடுத்து நல்லா தானே படம் நல்லதானே அப்படி சொல்லிட்டு இருப்பாரு. அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். அதோட முக்கியமாக இதில் வந்து எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் மாதிரி ஒர்க் பண்ணவங்க சரிதா மேடம் டோட்டலாக எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணுறது அவங்க தான். ஆர்டிஸ்ட் டேட் வாங்குறதாகட்டும், ஃபிக்ஸ் பண்ணுறதாகட்டும், எதாவது பிரச்சனைனா சால்வ் பண்ணுறதாகட்டும், எல்லாமே இந்த படம் முழுமை அடைகிறதுக்கு காரணம் சரிதா மேடம். அவங்களுக்கு நான் தேங்க்ஸ் தெரிவிக்கிறேன். ஏன்னா அவங்க தான் என்னை கூப்பிட்டு இந்த படத்தில் நடிக்கிறதுக்காக கம்பல் பண்ணவங்களும் அவங்க தான். சரி ஓகே அப்படின்னு சொல்லி அவங்க ஃபிக்ஸ் பண்ணவங்க அவங்க தான். அதனால் சரிதா மேடத்துக்கு எனக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ். அனைவருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் தயாரிப்பாளர்கள், டிஸ்ட்ரிபியூட்டர் அனைவருக்கும் வணக்கம்.
நடிகர் சூர்யா சார்பாக வந்திருக்கும் ரசிமன்றத்தை சேர்ந்த ஆரியராஜா அவர்களுக்கும் தளபதி விஜய் சார்பாக வந்திருக்கும் விஜய் ரசிமன்றத்தை சார்ந்த ஈசிஆர் சரவணன் அவர்களுக்கும் நடிகர் ரமேஷ் கண்ணா சார்பாக வந்திருக்கும் ரமேஷ் கண்ணா அவர்களுக்கும் நம்ம சார்பாக வர மாட்டாங்க, நம்ம தான் வரணும். ஆனால் ரமேஷ் கண்ணா சாரை பற்றி நிறைய ரகசியங்கள் பற்றி எனக்கு தெரியுது. நடிக்க போன இடத்துல நடிக்காமல் மற்றவெல்லாம் பார்த்துருக்காரு. சூர்யாவோட லவ்வுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. என்ன மச்சான்? தெய்வ மாமான்னு கூப்பிடணும். தெய்வ மச்சான். ஓ அப்படி. அவர் சூர்யா சாரோட காதலுக்கு பக்கவலமாக இருந்திருக்கிறாரு. அஜித் என்ன போக மாட்டார் உங்களுக்கு? அவருக்கு எகேஸ்ட் வந்திருக்கீங்க, அந்த லவ் கட் பண்ண பார்த்துருக்கீங்க. நல்ல சரண் சார் வந்து காப்பாற்றிட்டாரு. அதனால தான் சூர்யா சார் உங்களை ஃப்ரெண்ட்ஸ்னு கூட போட்டு காணிக்கிறேன். சூர்யா சார் விஜய் சார் நடித்த படம் ஃபஸ்ட்டு நேருக்கு நேர். ஆனால் அதில் ஃபுல்லாக எதிர்முகமாக இருப்பாங்க. கடைசி வரைக்கும் ரெண்டு பேருக்கும் மோதல் தான், எனிமையாகவே இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸில் அதில் ஒரு நண்பர்கள், இணைவுரையாக நண்பர்கள். ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீங்கள் சொன்னீங்க ஸ்கூல் படிக்கும்போது பார்த்தேன்ட்டு. நான் காலேஜ் படிக்கும்போது பார்த்தேன். எது சொன்னால் நான் காலேஜ் படித்தேன்னு தெரியுங்க. அதுக்காக நம்ம படித்தா ஒத்துக்க மாட்டாங்க. இந்த மாதிரி நேரத்தில் பதிவு பண்ணிக்கிட்டோம். காலேஜ் ஒரு ஃபஸ்ட் இயர் தான், அப்போ வரி விட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் நிறைய படங்கள், எந்த படம் சொன்னாலும் கதை ஞாபகத்துக்கு வரும். காதலுக்கு மரியாதையாக இருக்கட்டும், பூய் உனக்காக இருக்கட்டும், துல்லாத மனத்துலாக இருக்கட்டும், சூர்யா சாருக்கு நந்தாவாக இருக்கட்டும், எல்லாம் ஒரு டைட்டில் சொல்லும்போது நமக்கு டக்குன்னு கதை தான் ஞாபகத்துக்கு வரும். ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் தான் கதை ஞாபகத்துக்கு வராது, காமெடி தான் ஞாபகத்துக்கு வரும். அந்தளவுக்கு முழுக்க காமெடி. என்னை பொறுத்த வரைக்கும் சித்திக் சார்லாம் மிகப்பெரிய இயக்குனர். நம்ம ஆக்ஷன் படம் எடுத்து ஈஸியாக எடுத்துடலாம், ஒரு லவ் ஸ்டோரி ஈஸியாக எடுத்துடலாம், முழுக்க சென்டிமெண்ட் எடுத்து மக்கள்லாம் அழ வச்சிடலாம். அதெல்லாம் ஒரு டேரக்டர் ஈஸியாக பண்ணிடலாம். இந்த காமெடி எடுக்கிறதுக்குள்ள அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அதில் ரொம்ப டைமிங் முக்கியம். காமெடி மட்டும் ஒருத்தவங்க சொல்லிவிட்டு அடுத்த டைலாக் கொஞ்சம் லேக்கனாலும் காமெடி போயிடும். ஆனால் சில சீன் வேறு, ஒரு லவ் சீனோ சென்டிமெண்ட் சீனோ, இந்த மாதிரி சீனில் யாராவது லேக் விட்டால் கூட அதில் எடிட்டர் கட் பண்ணிடுவார். அந்த லேக் தூக்கிடுவாங்க. காமெடியில் பண்ணவே முடியாது. நீங்கள் 5-6 ஆர்டிஸ்ட் ஒன்றா பண்ணும்போது அதில் என்ன இருக்கோ அப்படி தான் அதையும் கட் பண்ணால் அதுவும் உள்ளது கெட்டு போகும். ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் எல்லா கம்பெனி டைமிங் ஒரு 5-6 ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. இதில் இடம் ராதாரவி சார் வேறு. முதல்ல ராதாரவி மிகப்பெரிய வில்லனை இது வில்லன் நடிச்சிருப்பார். அவர் இழக்கும் போது சிரிப்பு தான் வரும். ஆமாம், அவர் அதில் காமெடி நினைக்கிட்டாங்க. ஒரு பெரிய செட்டப். அதாவது டைம் அப்படி இருக்கு. டைமிங் வந்து அப்படி இருக்கு. நம்ம போகணும் சொன்ன மாதிரி இதில் ஹீரோ, இது வந்து சில யார் ஹீரோன்னு தெரியாது. விஜய் சார் ஹீரோவா, சூர்யா சார் ஹீரோவா, ரமேஷ் கண்ணா ஹீரோவா, வடிவேலு ஹீரோவா, ஏன்னா ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொருத்தர் ஸ்கூல் பண்ணிட்டே இருப்பாங்க. இதில் வந்து அதான் அவங்க இந்த மலையாள இயக்குனரில் ஒரு விஷயம் ரமேஷ் கண்ணா சார் உண்மை.
அவங்க ரொம்ப தெளிவாக இருப்பாங்க சார். அவங்க ஸ்கிரிப்டுக்கு அந்த அந்த சீனில் யார் என்ன பேசணும், அந்த சீனை ஃபுல்லாக ஹீரோ பேசாமல் இருக்கணுமா பேசாமல் வச்சுருவாங்க. ஹீரோ என்ன கேட்டாலும் உட்காந்துருவாங்க. அந்த ஸ்கிரிப்டுக்கு என்ன கேட்குதோ அதை எடுத்து கொடுக்குறது தான் மலையாள இயக்குனரோட டேஸ்ட். நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். நிறம்ட்டு இங்கே பிரியாத வர வேண்டும் படம் இருந்துச்சு, ஃபஸ்ட்டு மலையாளத்தில் இருந்துச்சு நிறம்ட்டு, பெரிய ஹிட்டு. அது தமிழில் பிரியாத வர வேண்டும். இல்லை நான் தான் வசனம், இணை இயக்கம். நம்ம இங்கே ஒர்க் பண்ணும்போதெல்லாம் நான் ராமநாத் ஒர்க் பண்ணியிருக்கேன், என்கே வசனா சார் ஒர்க் பண்ணியிருக்கேன், தரணி சார் ஒர்க் பண்ணியிருக்கேன், வல்லரசு மகாராஜன் சார் ஒர்க் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே நம்ம அசிஸ்டன்ட் வேலையை தவிர அதையும் பார்த்துட்டு அது இந்த டேலக்ட் கொடுக்க சொல்கிறது, இந்த சீன் இப்படி வைக்கலான்னு சொல்கிறது, இதெல்லாம் சொல்லிட்டே இருப்போம். இந்த பழக்கத்தோசில் அங்கே அவங்க சொல்லுவோம்ல ரியாக்ஷனே இருக்காது. அவங்க என்ன ஸ்கிரிப்டில் இருக்கோ அதை அவங்க எடுப்பாங்க. இன்னொன்று, அவங்க மலையாளத்தில் எடுத்துகிட்டு தமிழ் எடுக்கும்போது ப்ராப்பர்ட்டி வேறு. இந்த ப்ராப்பர்ட்டி முதற்கொண்டு அங்கே அந்த சீனில் என்ன இருந்துச்சோ, அந்த செவத்தில் என்ன படம் மாட்டி இருந்துச்சோ அதே மாதிரி இங்கேயும் இருக்கணும். அவ்வளோ கவனமாக பண்ணுவாங்க. அதில் சித்திக் சார் காமெடி போர்ஷன் இந்த படத்தை ஃப்ரெண்ட்ஸில் வந்து முக்கியம் காமெடி தான். இந்த நேசமணி அப்படிங்கிறது ட்ரெண்டாக ஆகிப்போச்சு. ஒரு 2 வருஷம் இருக்குமா ட்ரெண்டிங் வந்து எங்கே பார்த்தாலும் நேசமணி 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 அந்த அளவுக்கு இன்றைக்கி அந்த ட்ரெண்டிங்கில் உள்ள படம். தேவானி மேடம் ராசியான ஆர்டிஸ்ட். அப்புறம் எனக்கு சூர்யா அவங்க ஒரு பேர் இருக்காங்கல்ல, நான் எங்கேயோ பார்த்த மாதிரி நினச்சிட்டு இருக்கேன். அப்புறம் தான் தெரிஞ்சு கொஞ்சம் ஷாக்காச்சு, அவங்கள அவங்க விஜயலட்சுமி மேடம். எனக்கு டக்குன்னு அவங்களும் சினிமாவில் வர அண்ணன் அவர் வரைக்கும் அவத்துக்கு வர்றாரு. சரி ஓகே. சில பார்க்கும்போது லேட்டாக தான் கொஞ்சம் பொறி தட்டுச்சு எனக்கு. நீங்கள் அவங்களே கூப்பிட்டு வந்துருக்கலாம். எங்கே நீங்கள் எங்களை கூப்பிட்டு வந்து நீங்கள் என்ன தேவை பண்ண போகிறீங்க? நாங்கள் எப்போவும் இங்கே வந்து ஏதாவது பேசிட்டு போகிறோம். நீங்கள் அவங்கள வந்தால் கொஞ்சம் கண்டென்ட் கிடைக்கும். இந்த படத்துக்கு இன்னும் கொஞ்சம் பவர் கூடும். தேவானி மேடத்தை விட விஜயலட்சுமி மேடம் வந்தாலும் இன்னும் கொஞ்சம் படம் பப்ளிசிட்டி நல்லா இருக்கும் போகிறாங்க. இங்கே நீங்களே ஓடி போயிருப்பாரு. சரி இப்போதான் யோசிப்பார், பெங்களூர் போய் 1 வாரம் இருந்து கூட்டு வந்துருக்கலாமே. நெருங்க பயப்படுறார், வேற ஒன்றும் இல்லை. விஜய் சார் வந்து நான் வந்து திருப்பாச்சி மூவ் பண்ணுற நேரத்தில் அவர் பெரிய ஆக்ஷன் வர மாட்டார். அது முன்னாடி திருமலை வந்துருச்சு, கில்லி வந்துருச்சு, பெரிய ஆக்ஷன் வர மாட்டார். நான் ஃபஸ்ட்டு கதை சொல்லும்போது அந்த ஆடு வெட்டுற சீன் இருக்குல்ல, மாலையை போட்டு தண்ணியில் ஊற்றுவாங்கல்ல, அந்த சீனை நான் ஃபஸ்ட்டு கதை சொல்லும்போது அந்த அவர் கட்டி வச்சு மாலையை போட்டு தண்ணி ஊற்றுறது விஜய் சார் இல்லை, பெஞ்சமின் தான். நான் காமெடியன், அவரை கட்டி வச்சு இது மாலையை போட்டு தண்ணியை ஊற்றி என்னெல்லாம் பண்ணலாம். ஃபஸ்ட்டு சொல்லி கதை ஓகே ஆயிடுச்சு. அப்புறம் திருப்பி ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டு செகண்ட் டைம் ஷூட்டிங் போக முன்னாடி திருப்பி ஒரு கதை சொல்லிடுவோம் அப்படி திரும்ப கதை சொல்கிறேன். அப்பவும் இந்த பஞ்சம் வச்சு சொல்லிட்டேன். கதை ஃபுல்லாக கேட்டார், ஓகே விட்டார். நீங்கள் சொன்ன மாதிரியே எடுத்துட்டிங்கன்னா படம் கிட்ட அப்படின்னார். ஒரு இக்கு வைப்பாங்கல்ல, கதை நல்லா இருக்குன்னு சொல்கிறேன், கதை நல்லா இருக்குது, நீங்கள் சொன்ன மாதிரி எடுத்துகிட்டு. அப்புறம் ஒரு சின்ன ஒரு தயக்கத்தில் கேட்டார், சின்ன செக்ஷன் என்ன சார் அப்படின்னா, அந்த ஆடு வெட்டுற சீனில் பெஞ்சமின் பதிலாக, அப்போ பெஞ்சமின் அந்த காமெடி பதிலாக அதை நானே பண்ணிடலாமா அப்படின்னாரு. எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு இது இருந்துச்சு, பெரிய ஆக்ஷன் ஹீரோ காமெடி ஒன்றும்போது மக்கள் ரசிப்பாங்க. சரி இவர் பெரிய இப்போ ஆக்ஷன் ஹீரோவாக இருக்கார், மாஸாக இருக்கார், இப்போ போய்
கழுத்தில் மாலையை போட்டு தண்ணியை ஊற்றி 6 ரூபா விட்டுருது. அவர் ஒத்துக்குவாரா ஃபஸ்ட்டு அப்படிங்கிற தயக்கத்தில் அவர் பண்ணிருந்தேன். இப்படி கேட்டவங்க எனக்கு ஹாப்பியாக போச்சு. ஓகே சார், நீங்கள் நல்லா இருக்கு சார் அப்படின்ட்டு திருப்பி அது மட்டும்தான். அப்புறம் பெஞ்சமனை பின்னாடி வச்சுட்டு இவரை கட்டி வச்சு மஞ்சத்தெல்லாம் ஊற்றணும். அத்தா சம்மதம் சொல்லுதாத்தா அப்படின்னு. அதனால் ஒரு கொஞ்சம் ஒரு ஒர்க் அவுட் ஆச்சு. ஏன்னா ஒரு விஜய் சார் நம்ம இன்றைக்கி பெரிய ஒரு கமர்ஷியல் ஹீரோவாக பார்க்குறோம். ஆனால் அவருக்குள்ளே நிறைய காமெடி சென்ஸ் ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டு. என்னோட திருப்பாச்சியம் இருக்கட்டும், சிவகாசியாக இருக்கட்டும், ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஹியூமராக தான் கொண்டு போயிருக்கோம். செகண்ட் ஹாஃப் தான் ஆக்சுவலாக சென்டிமெண்ட்டாக இருக்கும். அப்படி விஜய் சார் வந்து ரொம்ப காமெடியில் பண்ணக்கூடியவர். அதே மாதிரி சூர்யா சார் ஒரு ஹீரோவுக்குள்ள அந்த காமெடி சென்ஸு இருந்தாலே அவங்க எப்போ நிரந்தர ஹீரோ ஆயிடுவாங்க. லாங் டைம் ட்ராவல் ஆக முடியும். சும்மா முறைச்சிக்கிட்டு சும்மா அடிச்சுக்கிட்டு லவ் பண்ணிட்டு மட்டும் இருந்தால் அது ஒரு சீசன் அப்படியே முடிச்சுக்குவோம். சூர்யா சார் எங்கன்னா பிதாமகன் கலைக்கிருப்பார். அந்த சுறுசுறுப்பு, அந்த டைலாக் டெலிவரி, அந்த சாங் ரெஸ்பூனோட அந்த டான்ஸு. அப்போ சூர்யா சாருக்கு இவ்வளோ ஒரு ஹியூமர் இருக்கா, நகைச்சுவாக பண்ண முடியுமாங்கிற இது பிதாமகனில் நிரூபிச்சிட்டார். அப்போ முன்னாடி ரஜினி சார் பில்லா, காலி, ஜானி விரைச்சிட்டே இருப்பார். அது திரும்ப ஒரு படம் பாரதி சார் அதுதான் ஃபஸ்ட்டு நகைச்சுவாக பண்ணார். அப்புறம் தம்பிக்கு இந்த ஊர், இந்த பாம்பு சீன், இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஃபேமிலிக்கு எல்லாரும் பிடிச்ச ஹீரோ மாதிரி மிகப்பெரிய வெற்றி அடையணும். நன்றி. ஹீரோலாம் நான் வெளியே அனுப்பிச்சிடுவாங்க 2 படத்தோட. காமெடியில் நிறைய படம் நடிக்கலாம், ஏன் கெடுக்குறீங்க? அது நல்லா இருக்குது, பிடிக்கல உங்களுக்கு பையன் என்ன, ஏன் இப்படி பண்ணுறீங்க?